எப்படி இந்த விசுவாசத்தை நாம் இயங்குவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதற்கு நாம் தெரிந்து கொள்ளணும், சில விசுவாசம் என்று நினைத்து கொண்டு அவிசுவாசம், அதாவது வேற காரியத்தை விசுவாசம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் விசுவாசிக்கல. அதை குறித்து நான் உங்களுக்கு நிறைய இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். ஆமென். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விசுவாச அதிகாரம் என்று சொல்லப்படுகிற அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Now faith is the substance of things hoped for and the evidence of things not seen. அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதி. அப்படின்னா என்ன? விசுவாசம் என்றால் நிச்சயம். சொல்லுங்க, நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதி என்றால் என்ன? விசுவாசம் என்றால் நிச்சயம். சொல்லுங்க, விசுவாசம் என்றால் நிச்சயம். நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிற காரியம் என் வாழ்க்கையில நடக்கும் என்பதுதான் விசுவாசம். ஆமென். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. புரியுதுங்களா? நான் நம்புகிற காரியம் நடக்கும் என்பதுதான் விசுவாசம். நான் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நான் நம்புகிற காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறது. இப்படி சொல்லுகிறார்கள், faith is bringing the unrealities of hope and bringing them into the realm of reality. எது சாத்தியம் இல்லையோ அல்லது எது உண்மையாக உங்களுக்கு முன்பதாக இல்லையோ, நீங்கள் அதாவது நம்புகிற காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக இல்லை. இன்றைக்கு சுகத்தை நம்புறீங்க, செழிப்பை நம்புறீங்க, அது உங்களுக்கு முன்பதாக இல்லை. அதை உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருவதுதான் விசுவாசம். Faith is bringing the unrealities of hope and bringing them into the realm of reality. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. சொல்லுங்க, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எத்தனை பேருடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்கு? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இந்த 2ஆம் வசனத்தில் 3 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒழுங்கின்மை என்ற வார்த்தை, வெறுமை என்ற வார்த்தை, இருள் என்ற வார்த்தை. இது 3மே பூமியில் இருக்கு. சொல்லுங்க, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். இது பூமியில இருந்தது. பூமி சிருஷ்டிக்கப்படுகிற நேரத்தில் இப்படிதான் பூமி இருந்தது. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு? ஒழுங்கின்மையாக, வெறுமையாக, இருள் நிறைந்ததாக. ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், காரியங்கள் வாய்க்கணும்னு எதிர்பார்க்கிறீங்கல்ல. வெறுமை நிறைந்து உங்களுக்கு நிறைவு வரணும்னு எதிர்பார்க்கிறீங்கல்ல. இருள் நிறைந்து, அதாவது இருள் விலகி வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்கல்ல. பாருங்க 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் வந்துட்டு உண்மை இல்லை, அங்க இல்ல வெளிச்சம், அது ரியாலிட்டி கிடையாது. வாசிச்சோம்ல, faith is bringing the unrealities of hope and bringing them into the realm of reality. ரியாலிட்டியே இல்ல லைட், ஆனா ரியாலிட்டியா வந்துருச்சுங்க. இருள் தான் ரியாலிட்டி, ஆனா இப்ப லைட் ரியாலிட்டி ஆயிடுச்சு. ஏனென்றால் தேவன் விசுவாசத்தில் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்கள் அங்கே நடக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் ஏதோ நம்பல, நம்ம சொன்னா நடக்கும் என்று நம்பல, நம்ம சொன்னா அங்க வரும் என்று அவருக்கு தெரியும். ஆமென். நம்பிக்கை என்பது ஒன்று, நிச்சயம் என்பது வேறொன்று. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குகிறது நான் சொல்லுகிற காரியம்? பிறகு என்ன சொன்னார் தேவனு? அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்தடுத்து நீங்கள் வாசித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவன் அற்புதமாக 11ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையினுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று.
பூமியில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற செடிகள் கொடிகள் இவைகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு தேவன்? வரட்டும் என்று சொன்னாரு. இப்படி பூமி செடிகளாலே மரங்களாலே கனிகளாலே விருட்சங்களாலே நிரம்பப்படட்டும் என்று சொன்னாரு. நிரப்பப்பட்டோம் அந்த வார்த்தையை சொன்னாரு. அது என்ன ஆயிடுச்சு? நிரம்பிடுச்சு. சொல்லுங்க, நிரம்பிடுச்சு. பூமி சகல விருட்சங்களினாலே நிரம்பிடுது. அதே போல மிருகங்களும் நிரம்பட்டும் சொன்னாரு, நிரம்பிடுச்சு. சமுத்திரத்திலே மீன்களும் நிரம்பட்டும் சொன்னாரு, நிரம்பிடுச்சு. வானத்திலே பறவைகளும் நிரம்பட்டும் என்று சொன்னாரு, நிரம்பிடுச்சு. பூமியில மனிதனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து மனிதனும் ஆணும் மண்ணுமாய் சேர்ந்து நிரப்பட்டும் என்று சொன்னாரு, நிரம்பினார்கள். இன்றைக்கு பாருங்க, வானத்தில் எவ்வளவு பறவை, பூமியில் எவ்வளவு மிருகங்கள், நீங்களும் நானும் வாழுகிறோம். சமுத்திரத்தில் எவ்வளவு மீன்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக எப்படி இருந்தது? ஆதியாகமம் 1:2 வெறுமையாயிருந்தது. பறவை இல்லை, மீன் இல்லை, மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை, ஒன்றும் இல்லை. சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, ஆகாய விரிவில்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் வெறுமையாயிருந்த இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் ஏதோ வந்துட்டு என்ன பண்ணல, நல்லா கவனிக்கணும் பாருங்க, ஏதோ ஒரு யூகிக்கல. அவருக்கு தெரியும் அவர் விசுவாசம் எப்படிப்பட்டது. அவருக்கு அங்கே காரியத்தை கொண்டு வந்து செயல்படுத்துகிறது. அதுதான் சொல்ற, faith is the assurance of things hoped for and the evidence of things not seen. Amplified version நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள், அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். Faith is the title deed. Faith is the property document என்றே போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? விசுவாசம் என்பது சொத்து பத்திரம், அதற்கு சமமானது. சொத்து பத்திரத்தை வச்சுட்டு நீங்க நம்ப முடியுமா? கிடையாது. சொத்து பத்திரம் இருந்தால் என்ன அர்த்தம்? கையில் இருக்குன்னு அர்த்தம். நான் சொத்து வாங்குவேன், ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு கிரவுண்டு லேண்டையாவது எப்படியாவது வாங்கிடுவேன், ஏதோ ஒரு சின்ன வீட்டையாவது கட்டிடுவேன் என்பது நம்பிக்கை. ஆனால் என் கையில் இருக்கு அந்த லேண்டினுடைய டாக்குமெண்ட் என்பது விசுவாசம், ரியாலிட்டி. என்கிட்ட இருக்கு டாக்குமெண்ட், வீடு என்னுடையது, கட்டப்பட்டிருக்கு, ஏற்கனவே அங்கே தான் இருக்கிற, அது ரியாலிட்டி. அப்ப தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் இவைகளையெல்லாம் என்ன பண்றாரு? தன்னுடைய மனதிலே அவருக்கு எல்லாமே ரியாலிட்டியா இருக்கு. ஒரு காரியம் இல்லைனாலும் அவருக்கு அது ரியாலிட்டியா இருக்கு. ஏனென்றால் அவர் விசுவாசத்திலே நிறைந்தவராக இருக்கிறார். அவர் பேசுகிறார், அங்கே அந்த காரியங்கள் வந்து நிகழ்கிறது. ஆமென். இன்றைக்கு நீங்களும் வந்துட்டு உங்கள் தேவைகளுக்காக நீங்க நம்புறீங்க. எனக்கு வந்துட்டு பேங்க்ல லோன் கொடுத்துருவாங்க, அடுத்த வருஷம் சம்பள உயர்வு வந்துடும், எனக்கு வந்துட்டு சீட்டு கட்டியிருக்கேன், நல்லா இந்த வாட்டி என்னுடைய பேரு தான் வரப்போகுது, எனக்கு வந்துட்டு இந்த வியாபாரம் செய்ய நல்லா செழிக்க போறேன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் அதற்கு அஸ்திவாரம் இல்லை. வரலாம், வராம போகலாம், வேலை கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், நல்லது நடக்கலாம், ஒருவேளை அடுத்த ஆண்டு நடக்கலாம், அல்லது அடுத்த ஆண்டு நடக்கலாம். So you don't have a ground to stand. உன்னுடைய ஃபினான்சஸ், அதாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று தெரியும், ஆனால் சந்திக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் என்று நீங்க சொல்றீங்க. ஆனால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் இல்லை. எந்த அஸ்திபாரத்தில் நிற்கிறீங்க நீங்க? யாரோ ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டு நிற்கிறீர்களா? அல்லது நீங்க உங்க பலத்தை நம்பிக்கொண்டு நிற்கிறீர்களா? உங்கள் ஞானத்தை நம்பிக்கொண்டு நிற்கிறீர்களா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் எதை நம்பிக்கொண்டு நிற்க வேண்டும் என்றால், பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் உன் தேவைகளை தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். சொல்லுங்க, என் தேவன் உன் தேவைகளை தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் எனக்கு தேவனின் தேவைகளை சந்திப்பார், சந்தித்து விட்டார் என்றுதான் அர்த்தம். Already my needs are met, which means I have an assurance that God will meet all my needs. I have an evidence, which is the word of God, that God will meet all my needs. எனக்கு நிச்சயம் இருக்கு இந்த வசனத்தில், என் தேவைகளை தேவன் சந்திப்பார் என்ற நிச்சயம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இந்த வேதத்தில் வசனம் அப்படி சொல்லுகிறது. அதுதான் விசுவாசம்.